தற்போது மாற்றி அமைக்கப்பட்டுள்ள ஜிஎஸ்டி வரி விதிப்பில் 28% 18% குறைக்கப்பட்டுள்ள பொருட்கள் என்னென்ன என்பதை இப்போது பார்க்கலாம். பெட்ரோல், ஹைபிரிட் பெட்ரோல், திரவநிலை பெட்ரோலிய எரிவாயு, கம்ப்ரஸ்டு இயற்கை எரிவாயு ஆகியவற்றில் இயங்கக்கூடிய கார்கள் மீதான ஜிஎஸ்டி வரி 28% 18% குறைக்கப்பட்டுள்ளது. இவ்வகை கார்கள் 1200 சிசிக்கு மிகாமல் இன்ஜின் திறனும் 4 மீட்டருக்கு மிகாமல் நீளமும் கொண்டிருக்க வேண்டும். டீசல், ஹைபிரிட் டீசலில் ஓடுகின்ற மற்றும் 1500 சிசி என்ஜின் திறனுக்கு மிகாத 4 மீட்டர் நீளத்திற்கு மிகாத கார்களுக்கு 28% 18% வரி குறைக்கப்பட்டுள்ளது. அனைத்து வகையான 3 சக்கர வாகனங்களுக்கும் 28% வரி 18% குறைக்கப்பட்டுள்ளது. 350 மற்றும் அதற்கு குறைவான சிசி என்ஜின் திறன் கொண்ட இருசக்கர வாகனங்களுக்கு வரி குறைப்பு செய்யப்பட்டுள்ளது. பேருந்துகள், ஆம்புலன்ஸுகள் மற்றும் சரக்குகளை ஏற்றிச் செல்லும் லாரிகள் போன்ற வாகனங்களுக்கு 28% 18% வரி குறைக்கப்பட்டுள்ளது. மின்விசிறிகள், எல்இடி மற்றும் எல்சிடி உள்ளிட்ட 32 அங்குலத்திற்கு அதிகம் உள்ள தொலைக்காட்சி பெட்டிகள், ஏசி, மானிட்டர்கள், ப்ரொஜெக்டர்கள், செட்டப் பாக்ஸுகள் போன்ற மின்னணு பொருட்கள் மீதான வரி 28% 18% குறைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சலவை இயந்திரங்கள், குளிர்பதன பெட்டி, பாத்திரம் கழுவும் இயந்திரங்கள் மீதான வரியும் 28% 18% குறைக்கப்பட்டுள்ளது. இந்த முறை ஆடம்பர ஜிஎஸ்டி வரியாக 40% வரி அடுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி பான் மசாலா, சிகரெட், குட்கா, சோடா போன்ற காற்றூட்டப்பட்ட நீர், புத்துணர்ச்சி பானங்கள் மற்றும் பெரிய அளவு கார்களுக்கு இந்த 40% ஆடம்பர வரி விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஐபிஎல் டிக்கெட்டுகள், சூதாட்ட விடுதிகளுக்கான நுழைவு கட்டணம், லாட்டரி சீட்டுகள், குதிரை பந்தயம், ஆன்லைன் பண விளையாட்டுகள், சூதாட்டங்களுக்கு 40% ஆடம்பர வரி விதிக்கப்பட்டுள்ளது. 4 அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி வரிமுறை 2 அடுக்குகளாக குறைக்கப்பட்டுள்ளதோடு வட்டி விகித குறைப்பால் அரசுக்கு 93,000 கோடி வருவாய் இழப்பு ஏற்படும். அதே நேரம் 40% ஆடம்பர வரி அடுக்கில் இருந்து அரசுக்கு சுமார் 45,000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.